பணம் எனக்கு முக்கியம்னு தெரியும், ஆனாலும் நான் பணத்தை பற்றி கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கும். அரவுண்ட் த வேர்ல்டு ஒன்லி 20% ஆஃப் விமென் கெட் இன்வால்வ்ட் வித் தியர் மணி மேட்டர்ஸ். ஈவன் நவ் நிறைய பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண தெரியல, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லை, தான் சம்பாதிச்ச பணத்தை தானே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை. இன்ஃபேக்ட் they think that it is not necessary. These 6 things money mistakes நிறைய விமன் பண்றோம். அதெல்லாம் என்னலாம்? நாட் ஹேண்ட்லிங் அவர் ஓன் மணி. நிறைய பேர் தான் சம்பாதிக்கிறாங்க, பட் சம்பாதிச்ச பணத்தை தானே செலவு பண்றது இல்லை. வாட் இஃப் ஐ மேக் மிஸ்டேக்ஸ், வாட் இஃப் ஐ யூஸ் இட் ராங், வாட் இஃப் தே திங்க் தட் என்ன செல்ஃபிஷ் நினச்சிருவாங்களோ, இப்படிலாம் நினச்சிக்கிட்டு நம்ம சம்பாதிச்ச பணத்தை அப்படியே கொண்டு போயிட்டு வீட்டில் கொடுத்துடணும், அண்ட் அவங்க என்ன முடிவு பண்ணி யூஸ் பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்படி தான் நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். பிலீவ் மீ, தட் இஸ் ராங். நாம தானே சம்பாதிக்கிறோம், then we should know how to utilize our money. We have to do it together. Lack of control in personal financeங்கிறது ஒரு பெரிய drawback. Delaying investment. We know பணம் ரொம்ப முக்கியம், பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு தெரியும், பட் லோ ரிஸ்க்கான இடத்துல தான் வைக்கணும்னு நினச்சிட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லைனா ஒரு எஃப்டி அக்கௌண்ட்லேயும் தான் நிறைய விமன் வச்சுருக்காங்க. இதுதான் ஸ்டடீஸ் சொல்லுது. பட் என்ன விஷயம் அப்படின்னா, we are actually losing on several opportunities. கொஞ்சம் நாலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can create a lot of opportunities for ourselves. Let's assume ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க மாதம் 10,000 rupees சேவ் பண்ணுறாங்க. அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் 3.5%. அதை அவங்க தொடர்ந்து பண்ணி 10 வருஷம் பண்ணால் கூட அவங்களுக்கு 14.9 lakhs தான் கிடைக்கும். வேறஸ் அவங்க கொஞ்சம் லிட்டில் மோர் எஃபர்ட் எடுக்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, சரியாக பணத்தை டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதே 10,000 ரூபாய்க்கு 10 வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் 23.2 lakhs, கிட்டத்தட்ட 8.3 lakh rupees-ஐ அவங்களோட லேக் ஆஃப் நாலேஜ்னால இழக்கிறாங்க. வித் அ லிட்டில் மோர் பிலீஃப் அண்ட் நாலேஜ் we can gain that 8.3 lakhs. Not having an emergency fund. நான் தான் ஃபேமிலியில் தானே இருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் தான் இருக்காங்களே, அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்டை, அதாவது நம்மளோட ஃபேமிலிக்கான ஒரு ப்ரொடக்டிவ் குஷனை ரெடி பண்ணாமலே போயிடுறோம். இன்னமும் நிறைய விமனோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஐ ஹாவ் மை ஹஸ்பண்ட் டு டேக் கேர் ஆஃப் மீ, ஐ ஹாவ் மை ஃபாதர் டு டேக் கேர் ஆஃப் மீ, ஆர் மை பிரதர் டு டேக் கேர் ஆஃப் மீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும், irrespective of the number of degrees or number of work experience we have. So let's understand it is our responsibility to take care of ourselves and our family. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, build an emergency fund. 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு நமக்கு தேவையான எக்ஸ்பென்சஸை, அந்த அமௌண்ட்டை எடுத்து தனி அக்கௌண்ட்ல வச்சிடுறது, அதை தொடரதே கிடையாது. அதாவது 50,000 மந்த்லி எக்ஸ்பென்ஸ் நமக்கு ஆகுது அப்படின்னா மினிமம் 1.5 lakhs to 3 lakhs ரெடி பண்ணி we have to keep that aside. We have to see that as our first investment. இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு பிளான் பண்ணாம ஏதோ ஒரு விஷயம் வரும் பொழுது நம்ம பர்சனல் லோன் எடுத்துடுறோம், அதில் 15% 20% இன்ட்ரெஸ்ட் போட்டுடுறாங்க. அந்த லோனை அடைக்கிறதுலேயே ரொம்ப எனர்ஜி போயிடுது. Let us not do that. Failing to plan for retirement. Most of the women நம்மளோட ஃபோக்கஸ் எதில் இருக்குது அப்படின்னா ஷார்ட் டேர்ம் நீடில் தான் இருக்குது. இன்னைக்கு என்ன வேணும், இந்த மாதம் என்ன வேணும், அடுத்த 3 மாதத்தில் என்ன வேணும், இதில் தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கே தவிர நம்ம ரிட்டையர் ஆகும் பொழுது நமக்கு தேவைகள் இருக்கும், நம்மளே பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் பெருசாக வரமாட்டேங்குது. வி திங்க் தட் நம்மளோட ஹஸ்பண்டோட சேவிங்ஸ் இருக்கும், அது மூலமாக நம்ம பார்த்துக்கலாம், ஒரு நம்மளோட குழந்தைங்க இருக்காங்கல்ல, இவ்வளோ நாள் நாம் அவங்கள பார்த்துக்கிட்டோம்ல, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, இப்படிலாம் போன ஜென்ரேஷனோட மைண்ட் செட் இருந்தது. பட் இதே மைண்ட் செட் தான் இப்போ நமக்கும் இருக்க போகுது அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். 60 வயசில் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா அடுத்த 20 வருஷம் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டா கூட எவ்ரி மந்த் 50,000 நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படிங்கும் பொழுது we need at least 1.8 crores அந்த 20 வருஷத்தில். ஸோ இந்த பணம் எப்படி நம்ம சம்பாதிக்க போகிறோம், இந்த பணத்தை சேர்த்து வைக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. இஃப் வி கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அண்ட் மேக் ஷுர் தட் இந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட நம்ம ஆரம்பித்தோன்னா 30 வயசில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது மாதம் 8,000 ரூபாய் கட்டினா போதும், இந்த அமௌண்ட் சேர்ந்துடும். பட் 40 வயசில் ஆரம்பித்தோம் அப்படின்னா 23,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். எந்த அளவுக்கு சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ, நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டை சீக்கிரம் பிளான் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு we will be paying less. இன்னைக்கு நமக்கு எல்லா எனர்ஜியும் இருக்குது, தெம்பு இருக்குது, என்னனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தைரியமும் வேணும். அதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த தெளிவும் வேணும். ப்ரையாரிட்டைசிங் ஃபேமிலி நீட்ஸ் ஓவர் பர்சனல் ஃபினான்ஸ். நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே ஃபேமிலிக்கு தான் கொடுக்க போகிறோம், தட் இஸ் ஓகே. பட் சில நேரத்தில் நமக்கு நம்மளோட ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிறதுக்காகவோ இல்லைனா வேறு ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம மேலே பண்ணணும்னாலும் we should not shy away. I have seen women 200 ரூபாய்
தன்னோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக செலவு பண்றதையே பெரிய செலவா பார்க்குறவங்க இன்னும் இருக்க தான் செய்றாங்க. அந்த 200 ரூபாய இன்னைக்கு நம்ம மேல, நம்ம ஸ்கில் மேல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அது நாளைக்கு 2 லட்சமா கூட ஆகலாம். பட் அதுல ஏன் பயம்? அதே 200 ரூபாய நம்ம குழந்தைக்கு தேவைப்பட்டதுன்னா இம்மீடியட்டா வி ஸ்பெண்ட். எப்பெல்லாம் நம்ம பர்சனல் growthக்கு பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அதை செலவா பார்க்காம we have to see that as an investment. lack of financial education. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நான் ஏன் கத்துக்கணும்? I am not good with numbers. இதை தான் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல, நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அதெல்லாம் அப்படி கேட்குறோம் அப்படின்னா it is our responsibility to build a family together. நம்மளோட ஸ்பவுஸுக்கு இந்த விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் 2 பேருக்குள்ளேயும் பில்ட் ஆகும். அதுவே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்கும். ஸோ இட்ஸ் டைம் டு லேர்ன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், மணி. லெட்ஸ் லேர்ன்.